மூக்குத்திய மறந்த மீனாட்சி கதை உங்களுக்கு தெரியுமா? மதுரையில உள்ள மீனாட்சி அம்மன் கோவில்ல ஒரு நாள் கோயில்ல பெரிய திருவிழா நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்தாங்க. அந்த நாள் கோவில் சமையலறையில சாப்பாடு தயாரிக்கணும். ஆனா திடீர்னு சமையல் பண்றவங்க வரல. சமையலுக்கான ஆளே இல்ல. அனைவரும் கவலையா இவ்வளோ பேருக்கு இப்படி சாப்பாடு போடுறதுன்னு யோசிச்சாங்க. அந்த நேரம் ஒரு பெண் மெதுவா வந்தா. சாதாரண பெண் மாதிரி. ஆனா முகத்தில் ஒரு தெய்வீக கலை. அவள் மூக்கில் ஒரு அழகான மூக்குத்தி மின்னுச்சு. நான் சமைக்கிறேன், எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும்னு அமைதியா சொன்னா. யாருக்கும் அவள தெரியாது. ஆனா அவளோட நம்பிக்கையை பார்த்து சரி நீங்க பண்ணுங்கன்னு அனுமதி கொடுத்தாங்க. அவள் மடப்பள்ளிக்குள் போயிட்டு தன்னோட மூக்குத்திய கழட்டி அடுப்பின் மேல் வைத்துவிட்டு அடுப்பை ஏற்றினா. அரிசி வைத்தா, சாம்பார், காய்கறி, பல வகை உணவு சமைச்சா. அதிசயம் என்னன்னா ஒரு பெண் மட்டும் இருந்தா. ஆனா ஆயிரக்கணக்கான பேருக்கு போதுமான அளவு சாப்பாடு தயாராயிடுச்சு. சாப்பாடு வாசனை கோயில் முழுக்க பரவுச்சு. எல்லாரும் சாப்பிட்டாங்க. யாருக்கும் குறைவில்ல. சாப்பாடு முடிஞ்சதும் அந்த பெண் அமைதியா வெளியே போயிட்டா. அப்போதான் ஒரு பெரிய விஷயம் தெரிய வந்தது. அம்மன் சன்னதியில இருந்த மீனாட்சி அம்மன் சிலையில மூக்குத்தி இல்ல. அனைவரும் மகிழ்ச்சி. அப்போ மடப்பள்ளியில சமைச்சது யாரு? அதோட எல்லாருக்கும் புரிஞ்சது. அது சாதாரண பெண் இல்ல, மீனாட்சி அம்மன் தான்.